அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பசிக்குது, ஏதாவது புதுசாக செய்யுங்க அப்படின்னோன்னா ஆலு பரோட்டா செய்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னோன்னா உருளைக்கிழங்கு எடுத்து மடமடன்னு தோலை உரிச்சு அது ஒரு கடாயில் போட்டு நங்குன்னு கிண்டுனாங்க. சரி அப்புறம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வெட்டி வச்ச வெங்காயம், மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து மடமடன்னு அந்த உருளைக்கிழங்குல இறக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து உப்பு, மிளகா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டாங்கப்பா கையிலேயே. பார்க்க வச்சுமா பயங்கரமாக இருக்கே. சரி ரொட்டிக்கு இது சைட்டிஸாக இருக்கும்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டா இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குன்னு சொல்லி மடமடன் மாவு எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு கையில் இந்த மாதிரி நல்லா உருட்டினாங்கப்பா. உருட்டின மாவை எடுத்து நல்லா தட்டி அதை தட்டின மாவுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டதுக்கப்புறமா நல்லா அதை ஸ்ட்ரைட் ஆக்கிடணும். ஸ்ட்ரைட் ஆக்கினதுக்கப்புறமா நாம் பசிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு எடுத்து மடமடம் நடுவில் வச்சுட்டு 4 மடி மடிச்சிடணும். மடிச்சதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு வெளியே வராத மாதிரி நல்லா லேசாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கணும். உருட்டின மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டில் லைனாக அடிக்கிட்டு அதை தடாலம் போட்டு சும்மா மொறுன்னு பொரிச்சு எடுத்தாங்கங்க. பார்க்குறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருந்தது. பொரிச்ச ரொட்டியை மடமடம் தட்டில் போட்டு ஸ்ட்ரைட்டாக எனக்கு வந்து கொடுத்தாங்க. இது எனக்கா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு சரி சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு வாய் எடுத்து வச்சா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு.